சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நீல்கண்ட் ரிஷிகேஷ்லேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள, அதாவது மலை மேலே 32 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நீல்கண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த நீல்கண்ட் பிளேஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, மகாதேவ் சிவன் டெம்பிள், அதுக்கு ஃபேமஸான கோயில். இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. நீலகண்ட மகாதேவ் கோயில், இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா, ரிஷிகேஷில் உள்ள நீலகண்ட மகாதேவ் கோயில் கடல் கடைந்த போது வெளிவந்த நஞ்சை சிவபெருமான் உண்ட புனித ஸ்தலம்தான் இந்த கோயில். 17ஆம் நூற்றாண்டில் கர்வால் மன்னர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த மகாதேவ் கோயில். சிவபெருமான் விஷம் குடித்ததால் கழுத்து நீல நிறமானதை குறிக்கிறது. மற்றொரு நீலகண்டர் கோயில் ராஜஸ்தானில் ஆரியவல்லி மலைகளில் உள்ளது. இது 9ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது மற்றும் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் தாக்குதலில் இருந்து தப்பித்ததாக கூறப்படுகிறது. இப்போ நம்ம வந்திருக்கிறது ரிஷிகேஷில், இமயமலையில் உள்ள ரிஷிகேஷில் இருந்து 32 கிலோமீட்டர் மலையில் உள்ள நீலகண்ட மகாதேவ் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம நின்று பேசுகிறது அந்த கோயிலுக்கு மேலே, அந்த மலையில் நின்று பேசுகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதான் வந்து நீலகண்ட கோயிலோட பிரகாரம், கோபுரம். அந்த கோபுரத்தை பார்த்து தான் நம்ம பேசிக்கிட்டோம். இதுதான் இமயமலையில் உள்ள நீலகண்ட மகாதேவ் கோயில். இந்த இது பாருங்கள், ரெண்டுமே கட்டை இருக்கு பாருங்கள். கட்டை பக்கத்தில் உத்தரகாண்ட் டூரிசம் கோஆர்டினேட். லேட்டிடியூட் வந்து 3451.043 நார்த்து. லாங்கிடியூட் வந்து 78 டிகிரி 27.66 ஈஸ்ட். ஆல்டிடியூட் வந்து 946 மீட்டர். இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு லேஞ்சிடியூட், லேட்டிடியூட், ஆல்டிடியூட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலிருந்து யாம்கேஷ்வர் டெம்பிள் 29 கிலோமீட்டர் இருக்கான். Sri Nilkant Mahadev Ji, according to the Shruti Smriti Puran, Kalkut Poison, one of the 14. இங்கேயும் இங்கிலீஷில் வந்து என்னுடைய வரலாறை சொல்லியிருக்காங்க. பூரண முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது சிவபெருமான் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்துக்காக கடல் கடைந்தபோது வெளிவந்த கொடிய நஞ்சை, கல் கூட விஷம், அது பேர், கொடிய நஞ்சை குடித்த புனித தலம் இந்த கோயில். அந்த நஞ்சு தொண்டையில் தங்கி அவரது கழுத்தை நீல நிறமாக்கியதால் நீலகண்டர், நீல நிற கழுத்துடையவர் என்று அழைக்கப்படுகிறார். தவம் இருந்த இடம், அதாவது விஷத்தின் தாக்கத்தை குறைக்க சிவபெருமான் மதுமதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் பஞ்சபாணி மரத்தின் அடியில் 60,000 ஆண்டுகள் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில்தான் தற்போதுள்ள வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரிஷிகேஷ்லேருந்து 32 கிலோமீட்டர் மலையில் உள்ள நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள். இது சிவன் கோயில். இது மகாதேவ் டெம்பிள்ன்றது. அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தங்க போகிறோம். தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் இங்கே சாமி கும்பிட்டு பக்கத்தில் நிறையா சாமிகளாக பார்க்க போகிறோம். இதான் வந்து நீல்கண்ட் महादेव टेम्पल इदा बोलने वाला तो निकला नहीं. இப்போ கோயிலுக்கு உள்ளே போகிறோம். இப்போ பார்த்துக்கிருக்கீங்களா, இதே திரிசூலம், சூலாயுதம் இருக்குது. இங்கனதே வந்து சாமி கும்பிட்டுட்டு மக்கள் வந்து இங்கே வெளியில் வந்து ஒரு
பத்தி மாதிரி வைக்கிறாங்க. பத்தி, அப்போ சாம்பிராணி இதெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து உள்ளே போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். He is today's friend, Madhura friend, Suresh. Hello. Suresh Chaudhary. Suresh Chaudhary. Oh yes, thank you sir. Okay, thank you. ஸோ இங்கே கோயிலில் வந்து நம்ம பார்த்தோம். இவரும் தனியாக வந்திருக்காரு, நானும் தனியாக வந்தேன். 2 ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் இங்கே தங்க போகிறோம். நீல்கண்ட்லேயே தங்கிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறோம். இதே உள்ளுக்குள்ளே போகிறோம். நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிளை பார்க்கலாம். உள்ளே போய்கிட்டு இருக்கோம். अभी दर्शन नहीं हो रहा भैया? உள்ளே போய்கிட்டு இருக்கோம். कैमरा बंद करो जी. हाँ हाँ. நீலகண்ட மகாதேவ் கோயில், அது ரிஷிகேஷில் உள்ள இமயமலையில் இந்த மகாதேவ் கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வரான். இந்த இன்னொரு லிங்கத்தை சாமி கும்பிடணும். வாங்க அங்கேயும் போய் பார்ப்போம். ஒரு சிவன் இருக்குது. இந்த உள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு சிவன் இருக்குது. அந்த சிவனுமே இங்கே அவங்களும் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து பூசாரியில் அபிஷேகம் பண்ணுறதில்ல, அவங்களே நீர் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. சூப்பரான பிளேஸ். महादेव की जय. जय सेवा ओंकारा सेवा हर भज ओंकारा ब्रह्मा विष्णु सदा सेवा भोले भोले नाथ महादेव अरदान केदार हरि ओम हर 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 महादेव सेवा एकानन चतुरानन पंचानन देहो सेवा पंचानन राधे हम सासन गरुडासन हम सासन गरुडासन वृषवाहन साधे हरि ओम हर 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 महादेव शिव दो भुज चतुर्भुज दस भुज तुम सोहे हो सेवा दस भुज तुम सोहे. இது மகாதேவ் கோயிலோட கோபுரம். கோபுரத்தை பார்க்குறீங்க. அப்போ கோபுரத்துக்கு கீழே வந்து நிறையா சுவாமிகளாக வந்து அந்த அந்த கடலில் கடைஞ்சு அந்த விஷத்தை வந்து
அந்த சிவனே எடுத்துக்குவார் இல்லையா, அதை பற்றிய கதையை பற்றி நிறையா வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அந்த கோபுரத்துக்கு கீழே. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு நீலகண்ட மகாதேவ் கோயிலில் வந்து இந்த சிவன் வந்து அந்த விஷத்தை வந்து உட்கொள்கிறத மாதிரி ஒரு சிலை வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். அதுதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது கடலில் சிவபெருமான் வந்து கடலில் இருந்து சமுத்திரம் மந்தம் அந்த சமுத்திரத்தை கடைஞ்சதுனால தோன்றிய விஷத்தை வந்து உட்கொள்கிறத இந்த சிவனுடைய சிலை மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலம் தான் இந்த நீல்கண்ட மகாதேவ் கோயில். நீல்கண்ட் அப்படின்னா நீல நிறமாகிய நீலகண்டன் அப்படின்னு பேர். அந்த கோயிலுக்கு தான் வந்து நம்ம அந்த விஷத்தை உட்கொள்கிறத வந்து இந்த சிவனுடைய சிலையை வடிவமைச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா பாருங்களேன். நண்பர் சுரேஷ் மதுராலேருந்து வந்திருக்காரு. நாங்கள் இங்கே மீட் பண்ணோம். நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் இங்கே மீட் பண்ணோம். சுரேஷ் ஃப்ரம் மதுரா. ஓகே. இங்கே வேண்டுதலுக்காக அது நூல் கட்டிருக்காங்க பாருங்க, வேண்டுதலுக்காக. நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள், சிவன் டெம்பிள். இங்கே சிவன் டெம்பிளுக்கு நம்ம வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னாங்க, ரிஷிகேஷில் இருந்து 32 கிலோமீட்டர் மலை உயரத்தில் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். மிக அருமையான டெம்பிள். ஆனால் வந்து சிவன் வந்து சின்ன சிவன் தான். அது வந்து அதான் வந்து இயற்கையாக வந்து சிவன் நம்புறாங்க. சரி, சிவன் வந்து சின்ன சிவன் தான். கோயில் ரொம்ப பெரிய கோயிலாம் கிடையாது. 2-3 இடத்துல பார்த்தா போதும். சின்ன கோயில் தான். பட் நிறைய பேர் வந்து மகாதேவ் டெம்பிள் வராங்க. நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் இது எங்கே இருக்குது அப்படின்னா, ரிஷிகேஷில் வந்து 32 கிலோமீட்டர் மலை உச்சியில் இருக்குது. நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. காரு, பஸ்ஸு எல்லாமே இருக்குது. நீ காரோட ஷேரிங் கூட வரலாம். அந்த மாதிரி வரலாம். ஒரு 1 ஹவர் ட்ராவலில் மேலே வரேன். அங்கேயே ரூம்ஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி நைட் நான் இங்கேயும் தங்க போகிறேன். தங்கிட்டு பக்கத்தில் நிறையா கோயில் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் மகாதேவ் டெம்பிள், நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் இன் ரிஷிகேஷ். இந்த சாமியோட பேர் வந்து நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள். இந்த பிளேஸுமே நீல்கண்ட் தான் சொல்கிறாங்க. அந்த பிளேஸுமே நீல்கண்ட் தான். இந்த ஏரியாவுமே நீல்கண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து உண்மைக்கு சூப்பரான பிளேஸ், அருமையான பிளேஸு. இங்கே வந்து இப்போ ரெண்டு பார்த்தவொடனே 2 இடத்துல பார்க்குறாங்க இந்த டெம்பிளை, சாமியை. உண்மைக்கு அருமையாக இருக்குது, சூப்பராக இருந்தது. நைட்டு 7 மணிக்கு நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் நின்றுக்கிங்க. இது ஒரு ஆரத்தி நடக்குமாங்க. உள்ளே பார்த்துக்கிட்டு நான் ஓப்பன் பண்ணேன். ஆரத்தி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோம். ஆரத்தி உள்ளே நடந்து. இதை வந்து நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் நைட்டு 7 மணிக்கு நான் இங்கே நின்றுக்கிறேன். நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் மக்களுக்கு நின்றுக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் சிவனில் பாருங்களேன், தண்ணி ஊற்றிடுமா, அது தண்ணி விடுகிற மாதிரி சிவன். மரம், உத்ராட்ச மரம், உத்ராட்ச ட்ரீ. இதுலேயும் ட்ரீ இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு வந்திருக்கோம். வாங்க அந்த கடைகளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா?
கோயில் கீழே வந்து இந்த மாதிரி நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. இது வந்து உடுக்கை. இந்த கடையில் ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட கேட்டான், இந்த உடுக்கை எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்டான். அவன் வந்து அடித்து காமிக்க போகிறேன், வாங்க பார்ப்போம். How? Oh, that's good. Super. इस तरीके से எனக்கு அடிக்க தெரியல. இஸ் இட் கரெக்ட்? ஐயோ. ஓ ஓ மே ஒன் அப் ஒன் டவுன். ये हाँ ये इस ना நான் அடிக்க தெரியல பாவம். जाओ जोर से सेक சரி எனக்கு அடிக்க தெரியல. நல்லா அடிக்கிறாங்க இங்கே. That's good. You take a large bite. Super. Super, super. You are super boy. Yeah, you take. You, क्या भाई? नहीं है. नीलकंठ महादेव टेम्पल नाइट कड़ा नाइट और 8:20 நிறைய வச்சுருவாங்க. 8:20 வர அந்த கடை பற்றி அடைக்காங்க. நீல்கண்ட் மகாதேவ் ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே வந்து நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிளில் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. இங்கே ரொட்டி எப்படி சொல்கிறாங்க பாருங்க. உள்ளே வைக்கிறாங்க. உள்ள ரொட்டி சுட்டு எடுக்கிறாங்க. நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிளில் இங்கே ரொட்டி சுட்டு எடுத்து தந்தூரி ரொட்டி உள்ளுக்குள்ளே கங்கா இருக்குது. உள்ள கங்கா இருக்குது. அதில் தந்தூரி சுட்டு இருக்கலாம். இந்த ரொட்டி சாப்பிட்ற கேமியா this is not that's good. அந்த கோயில் பக்கத்தில் வந்து ஒரு அழகாக இருக்குது. நான் கோயில் நினச்சிட்டோம். அது என்ன டென்ட்டு வச்சு அங்கே தங்குற மாதிரி போட்டிருக்காங்களா அந்த டென்ட். மேலே வந்து வில்லேஜ் நாம் ஜி தட் வில்லேஜ் நாம் இல்லை வில்லேஜ் தட் विलेज गांव नीलकंठ गांव है दैट विलेज कौन सा गांव है ये தோலிகாம் विलेज தோலிகாம். அது மேலே இருக்கிறது தோலிகாம் கிராமம். அது இது தோலிகாம் கிராமம் வில்லேஜு. இது வந்து டென்ட்டு வச்சுருக்காங்க ஆன் ரெண்ட்டுக்கு. நீங்கள் டென்ட்டில் தங்கிக்கலாம். அழகாக நீட்டாக பண்ணிக்கலாம் அந்த டென்ட்டு. இந்த லைட்டு தெரியுது தோலிகாம் கிராமம். நைட்டு 8:20 சாப்பிட்டுட்டு 8:20 முன்னாடி உள்ள வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். மேலே லைட் எரியுதில்ல, இதெல்லாம் வீடு தான். மேகம் எனக்கு பக்கத்தில் தோடுற மாதிரி இருக்குது. வணக்கம் நண்பர்களே.
இன்னைக்கு காலையில் 4:30 எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். மகாதேவ் டெம்பிள், நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிளுக்கு காலையில் காலையில் 4:30 எந்திரிச்சு இப்போ 4:52 உள்ளே வந்துட்டேன். 5 மணிக்கு ஃபஸ்ட்டு தரிசனம். இதான் பார்க்க போகிறோம் நம்ம. இந்த நீல்கேவ் மகாதேவ் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ 4:52 உள்ளே வந்து சாமி இங்கே பார்த்தாச்சு. இது ஃபஸ்ட்டு தரிசனம். அது காலையில் ஒரு பயங்கரமான ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையை பார்த்துட்டு நீல்கண்ட சாமிகிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டோம். கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ராவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.